வணக்கம். நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக எந்த டைம் எந்திரிச்சா பெஸ்ட்டான டைமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய ஸ்கூல் டைமிங்ஸ் நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். 8:30க்கு ஸ்கூல் இருக்கலாம், காலையில் 9 மணிக்கு ஸ்கூல் இருக்கலாம். ஆனால் நம்ம குழந்தைங்க எப்போ எந்திரிக்கணும்? ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, குழந்தை அசந்து தூங்கிச்சுங்க, அதனால் நான் இப்போ தான் எந்திரிச்சு ஹரிபரியாக பால் கொடுத்து சாப்பிட வச்சு கொண்டு வந்து விட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறான முறை. நம்ம குழந்த 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா அந்த குழந்த மினிமம் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே அந்த குழந்தைய நம்ம எழுப்பிடணும். அப்போது ஏன் அவ்வளோ டைம் முன்னால் நம்ம எழுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை 7 மணிக்கு எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் அந்த தூக்கத்துலேருந்து களைஞ்சு ரிலாக்ஸ்டாகி ஒரு ப்ரஷ் பண்ணி ஒரு பாலோ இல்லை தண்ணியோ குடிச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தை மோஷன் போகணும், ரெஸ்ட் ரூம் போகணும், அவளுக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டைம் வேணும், அப்புறம் சாப்பிடணும், அப்புறம் வீடெல்லாம் சுற்றி பார்க்கும், அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, தாத்தா பாட்டி என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் சுற்றி பார்க்கும். கொஞ்சம் வீட்டுக்குள்ளே உலாவிட்டு கொஞ்சம் அவங்களோட மைண்ட் அவங்களே ஃப்ரீ ஆக்கிட்டு அதுக்கப்புறம் 8:30க்கு கிளம்பி 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போவாங்க. இதுதான் அவங்களோட பெஸ்ட் டைமாக இருக்கும். அவங்க ஸ்கூலுக்கு ஒரு வேளை 8:30க்கு போகிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6:30 7 மணிக்காவது எந்திரிக்கணும். 8 மணிக்கு அவங்க போகிறாங்கன்னா 6 மணிக்கு அவங்க எந்திரிக்கணும். இதுதான் ரைட் டைம். ஏன் அப்படின்னா, நம்ம எந்திரிச்சோடனே அந்த குழந்தைக்கு கடகடான பாலை ஊற்றி லஞ்ச் போட்டு உடனே ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அந்த குழந்தைக்கு தூக்கமுப்புலையே பாலை குடித்து லஞ்சை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. என்ன நடக்குது, வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வரும்போது பால் ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்டு வீட்டில் மோஷன் போகாமல் ஸ்கூலுக்கு வந்தவொடனே வாமிட் பண்ணுற குழந்தைங்கள பார்த்துருக்கோம், ஸ்கூலுக்கு வந்தவொடனே மோஷன் போகிற குழந்தைங்கள பார்த்துருக்கோம். இதே வீட்டில் அவங்க 2 ஹவர்ஸ்க்கு முன்னால் எந்திரிச்சிருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே உலாவும் போது அவங்களுக்கு தன்னை போல் காலையில் அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடும், தன்னை போல் மோஷன் வந்துடும். ஸோ அந்த குழந்தைங்க ஃப்ரீயாக போவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிடாம ஸ்கூலுக்கு மோஷன் போகாமல் ஸ்கூலுக்கு போயிடறாங்க. அங்கே போய் 10-11 மணிக்கு மோஷன் வரும்போது டீச்சர்ஸ்ட்டு கேட்க தயங்குறாங்க. அது அவங்களுக்கு ஒரு அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு குழந்தைங்க சின்ன குழந்தைங்க ப்ரீகேஜி எல்கேஜி ட்ரெஸ்லேயே போயிடுறாங்க. அப்போ ஆயம்மா என்னதான் க்ளீன் பண்ணினாலும் அவங்க பார்த்து க்ளீன் பண்ணாலும் அந்த குழந்தைய அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரீயாகவே இருக்காது. ஸோ இது மனதளவில் அந்த குழந்தைங்கள நிறைய பாதிக்குது. ஸோ இதுக்கு காரணம் அவங்க லேட்டாக எந்திரிக்கிறது மட்டும்தான். நீங்கள் மேபி 1 or 2 days அந்த குழந்தைக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் எழுந்திரிச்சு பழகிட்டாங்கன்னா ஒரு 1 week 2 weeks அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பழகிடுவாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இவன் எந்திரிச்சிட்டா நம்மளை வேலை செய்ய விட மாட்டான், சமைக்க விட மாட்டான், ஸோ நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவனை எழுப்பலாம். ஸோ உங்களுடைய எல்லா காலை வேலைகளும் நீங்கள் முடிச்சுட்டு அந்த குழந்தைய எழுப்புறீங்க. ஆனால் அந்த குழந்தை காலையில் அதனோட வேலையை எதையுமே சரியாக செய்யாமல் போய் உட்காருது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், 8:30 மணிக்கு எழுந்திரிச்சு உங்களால் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு உங்களால் ஆஃபீஸ் போக முடியுமா? எவ்வளோ ஹரிபரியாக எவ்வளோ டென்ஷனாக நீங்கள் போவீங்க உங்களோட ஆஃபீஸ்க்கு. அதே மாதிரி தான் ஒரு குழந்த லேட்டாக எழுந்திரிச்சு ஹரிபரியாக லேட்டாக அது ஸ்கூலுக்கு போகும்போது அந்த குழந்தைக்கும் அதே டென்ஷன் இருக்கும். ஸோ டியர் பேரண்ட்ஸ், இனிமேல் உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா எந்த டைம் அவன் ஸ்கூலுக்கு போகணுமோ அதிலிருந்து மினிமம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாலேயாவது அந்த குழந்தை எந்திரிச்சிருக்கணும். 2 மணி நேரத்துக்கு முன்னால் எந்திரிச்சா ஸோ ஹாப்பி. அந்த குழந்தை ரிலாக்ஸ்டாக அவனோட காலை கடன்களை முடித்து வீட்டை சுற்றி பார்த்து அவன் நல்லா அந்த சன்லைட் அந்த ஏர் அதெல்லாம் அவனுக்கு கிடச்சி ஹாப்பியாக அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவனுக்கு நல்லாயிருக்கும். தூக்கம் அப்போட தூங்கு மூஞ்சியோட எந்திரிச்சு முகம் கழுவி உடனே குளிக்க வச்சு உடனே சாப்பிட வச்சு பால் எல்லாத்தையும் உடனே போட்டு அவன் எந்திரிச்சு 1/2 மணி நேரம் கழித்து அவன் ஸ்கூலில் இருப்பான். அவனுக்கு விடிஞ்சுதா விடியலையான்னு கூட தெரியாத அவன் ஸ்கூலில் இருப்பான். சரிங்களா? இது ரொம்ப தப்பு. ஸோ டியர் பேரண்ட்ஸ், ப்ளீஸ் சேஞ்ச் திஸ். தேங்க்யூ.